இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியில் அதிமுகவாக வீக வகுப்பாளராக செயல்படும் ஹரி மற்றும் ஷாய் அவர்களை நேற்று மாலையில் அலுவலகத்தில் புகுந்து காவல்துறை என்று கூறிக்கொண்டு அன்யூனிஃபார்மில் குண்டர்கள் போன்று தூக்கிட்டு வந்து எங்கே வச்சுருந்தாங்கன்னு தெரியாமல் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள், அதிமுக சேர்ந்த வழக்கறிஞர்கள் ஜேஜேநகர் காவல் நிலையம், திருமங்கலம் காவல் நிலையம் மற்றும் நொலம்பூர் காவல் நிலையம், அதுக்கப்புறம் பார்த்தா அண்ணா நகர், அதுக்கப்புறம் பார்த்தா அரும்பாகத்தில் ஏதோ தீவிரவாதி அடைச்சி வச்சுருக்க மாதிரி ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருந்தா சொல்கிறாங்க. மேலும் அவங்களுக்கு ஒரு அடிப்படை உரிமை ஒரு 41 நோட்டீஸ் கூட கொடுத்து விசாரிக்காமல் இது போல் ஒரு தவறான அடக்குமுறையை கையாளுறாங்க. இப்போ அவர் ஒரு வீக வகுப்பாளர்னா எல்லா கட்சிக்கும் ஒரு வீக வகுப்பாளர் இருப்பாங்க. அதுபோல் ஒரு இந்த திமுக அரசு இந்த தோல்வி பயத்தில் இது போல் அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்படுற அனைவரையும் ஒடுக்க வேண்டும், நசுக்க வேண்டும்ன்ற முறையில் கடுமையாக செயல்படுறாங்க. அந்த 2 பேர் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதில் சாயின்ற சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காரு. அவருக்கு அந்த அடிப்படையாக ஒரு சாமி கும்பிடணும், ஒரு குளிக்கணும், அந்த மாதிரி நீட்ஸ்லாம் இருக்குது. அதை கூட அந்த காவல்துறை அனுமதிக்கலை. அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்களான்னு தெரில. அவங்க சொந்தக்காரங்க, அவங்க உறவினர், நண்பர்களை, வழக்கறிஞர், ஈவன் வழக்கறிஞர்களை கூட சந்திக்க விடாமல் இந்த திமுக அரசு கடுமையாக செயல்படுது. ஆனால் தவறான இது ஒரு சுட்டி காட்டுறேன். மிகவும் இது போல் அடிப்படை உரிமை இது மாதிரி இந்த ஒரு ஆளுகளுக்கே இது மாதிரி நிலைமைனா பொதுமக்களுக்கு என்ன நிலைமை நம்ம சிந்திக்கணும். ஒரு கட்சிக்கு செயல்படுறாங்கன்றதுக்காக இது போல் நசுக்கக்கூடாது. இல்லீகல் டிடென்ஷனாக வச்சுருக்கிறாங்க. இதை பற்றி கேட்டால் எந்தவித தகவலும் கொடுக்க மாட்டுறாங்க. இது வரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னு தெரில. அவர்கிட்ட சில பேப்பரை எங்களுக்கு வர தகவலை சில பேப்பரை கொடுத்து சில செய்யாத தவறுகளை ஒத்துக்க சொல்லி வற்புறுத்ததாக சொல்லிட்டு தகவல் வருது எங்களுக்கு. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. நாங்கள் இது குறித்து மனித உரிமை ஆணையம், உயர்நீதிமன்றம் மற்றும் இதில் செயல்படுற அதிகாரிகளெல்லாம் நாங்கள் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவோம். இவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் சட்டன்றது சமம். நாட்டில் எல்லாருக்கும் சட்டப்படி வாழறதுக்கு உரிமை உண்டு. அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம்னா அவங்க ஒரு தொழில் பண்ணுறாங்க. அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் அவங்கள போய் நசுக்கணும், ஒடுக்கணும்லாம் இவங்க நினைக்கக்கூடாது. எல்லாருக்கும் தொழில் செய்து கான்ஸ்டியூஷன் ரைட்ஸு. அவங்களோட தொழிலை தான் செய்கிறாங்க. இதில் கட்சிக்குள்ளே இதுனா அதிமுகவுக்கு செல்வாக்கு பெருகிட்டு இருக்கிறதால இதெல்லாம் பொருட்படுத்த முடியாமல் அந்த பயத்தில் திமுக இது போல் செயல்படுது. இது வன்மையாக கண்டிக்கிறோம். வழக்கறிஞர்களை கூட சந்திக்க விடாமல் என்ன நடக்குதுன்னே காட்டாமல் ஒரு பூத கதை மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இது அவங்க சாதாரண குடிமகன் தான். அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீமு. இது இதனால் இது குறித்து நாங்கள் நீதிமன்றத்தில் கண்டிப்பாக முறையிடுவோம். சார், இப்போ நேற்று அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது குறித்து ஏதாவது எஃப்ஐஆர் போட்டாங்களா? சார், எந்த தகவலும் சொல்ல மாட்டுறாங்க சார். சாய் ஹரின்றவங்க 2 பேரும் இன்னசென்ட் சார். அவங்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவங்க வீக வகுப்பாளர். அவங்க எந்த வேலை செய்ய போகிறாங்க, அவங்க கொடுத்த வேலையை அவங்க செய்கிறாங்க. இதுபோல் எல்லா கட்சியிலும் வீக வகுப்பாளர் இருப்பாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துகிறாங்க போல. இது மாதிரி செய்கிறவங்கள கலைச்சி விடணும், இவங்கள த்ரிட்டன் பண்ணணும். எங்களுக்கு கட்சி தகவல் போது அவங்கள ஏதோ வற்புறுத்திருக்காங்க போலது. இந்த மாதிரி அதிமுக வேலை செய்வதை வற்புறுத்திருக்காங்க போல. அவங்க ஒத்து வர்றதால அவங்களால பொய்யாதுன்னா ஒரு சான்ஸ் கிடச்சா ஒரு பொய்க்கு வழக்க போட்டு ஒரு பயம் காட்டினா அவங்களாம் விலகுவாங்கள்ல. அது மாதிரி எண்ணத்தில் செயல்படுறாங்க. இவங்க என்னெல்லாம் தவிடுபடியாகவும் நாங்கள் நீதிமன்றத்தில் நிச்சயமாக நாடி தகுந்த பாடத்தை திமுகவுக்கு புகுட்டுவோன்னு தெரிவிச்சுக்கிறோம்.